வணக்கம் அன்பிக்கினிய தமிழ் பேசும் உறவுகளே. அற்புதமான ஒரு காணொலியினூடாக சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே முதலில் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்ற காணொலியானது யாழ்ப்பாணம் நெல்லியடி இமையான் விளையாட்டுக் கழகத்தினுடைய மைதானத்தில் இடம்பெற்ற மாபெரும் பொங்கல் நிகழ்வொன்றினாட ஒரு மெருகூட்டல் நிகழ்வினை இங்கே கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். கேபிட்டல் எஃப்எம் கேபிட்டல் டிவியினுடைய அரசணையிலே பல்வேறுபட்ட நிறுவனங்களுடைய அனுசரணையிலும் வழங்கப்பட்ட ஒரு பெரும் கோலாகல நிகழ்வொன்றினை நீங்கள் இப்பொழுது கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே பல்வேறுபட்ட கலாச்சார போட்டிகளும் நிகழ்வுகளும் பொங்கல் நிகழ்வுகள் என்று சொல்லி ஏராளமான போட்டிகள் பொங்கல்களாக இருக்கட்டும், அதேபோல் கபடி போட்டிகள், இப்படி நிறைய போட்டிகள் நடைபெற்றது நீங்கள் இப்பொழுது காணொலியாக கண்டுகொள்ளலாம். அனைத்து வகையான போட்டிகளும் இல்லாவிடிலும் சில நிகழ்வுகள் இங்கே இருக்கின்றது. சறுக்கு மரம் ஏறுதல், பெண்களுக்கான கபடி போட்டி, ஆண்களுக்கான கபடி போட்டி, அது மட்டுமல்லாது பல்வேறுபட்ட சிறுவர்களும் பல்வேறுபட்ட போட்டிகளில் பங்கு பெற்றார்கள். கோல போட்டிகளாக இருக்கலாம். இவ்வாறாக நிறைய போட்டிகளில் பங்கு பெற்றி சாதனை படுத்தார்கள். அனைவருக்கும் அங்கே பரிசுகளும் வழங்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், சறுக்கு மரம் ஏறும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது முடிகின்ற கட்டத்தில் வந்திருக்கின்றது. கொடியை எடுக்கப் போகின்றவர்களும் அவ்வளவோ சிக்கல்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட வாடிக்கைகளுடைய பார்வையாளர்களுடைய பார்வையின் மத்தியிலும் சறுக்கு மர நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொடியை பிடிக்கின்றார், ஆனால் பிடிக்கவில்லை. எடுப்பாரா? இல்லை, எடுக்க மாட்டார். அடுத்தவர் தான் நடத்தார் போல் இருக்கின்றது. அதுபோல் தொடர்ந்து பொங்கல் போட்டி நிகழ்வு நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் கேபிட்டல் எஃப்எம் கேபிட்டல் டிவியோடு இணைந்து அங்கே பல்வேறுபட்ட நிறுவனங்கள், கம்பெனிகள் அங்கே அனுசரணை வழங்கியிருந்தார்கள். மலிபன் நிறுவனம் மாபெரும் சேவையை வழங்கியிருந்தது. இலவசமாக மலிபன் பிஸ்கெட்களையும் அதேபோல் மலிபன் பால் மாக்களையும், அது விட்டாமல் இலவச மலிபன் டீ தேநீர் வழங்கலையும் அங்கே நிகழ்த்தியிருந்தது. மலிபன் நிறுவனத்தினுடைய போட்டிகள் நடைபெற்றது. அதேபோல் அங்கே மேலதிக அனுசரணை வழங்கியிருந்தார்கள். கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட், அது மட்டுமல்லாது எல்ஃபி ஃபினான்ஸ், இவ்வாறாக பல்வேறுபட்ட நிறுவனங்களும் அங்கே தங்களுடைய அனுசரணையை அங்கே காட்டியிருந்தார்கள். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சரக்கு மரத்திலே ஒரு கொண்டேறி அங்கே எடுத்து விட்டார். கொடியை வெற்றி வாகை சூடியிருக்கின்றார். 5 பேர் பங்கு பெற்றிய இந்த சரக்கு மர ஏறல் நிகழ்விலே இவர்தான் ஆரம்பத்திலிருந்தே விறுவிறுப்பாக இருந்தார். அவர்தான் கொடியையும் கைப்பற்றி வெற்றியை அடைந்திருக்கின்றார் முதலாவதாக. அதேபோல் அங்கே அடுத்த நீங்கள் பார்க்குறீங்கள் முட்டை பிடித்தல் போட்டி என்று ஆண்கள் பெண்களாக சோடிகளாக விட்டு, அதாவது கணவன் மனைவியாக இருக்கட்டுக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டுக்கும் சோடி, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் சோடியாக விட்டு முட்டைகளை அறிந்தறிந்து அங்கே பிடிக்க வேண்டும். முட்டைகள் உடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இவ்வாறாக இந்த போட்டி நடைபெற்றது. அதேபோல் அங்கே அடுத்ததாக கபடி ஆட்டத்துக்கான ஒரு அரங்கேற்றம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கபடி போட்டிக்கான களம் ஒன்று அமைக்கப்பட்டு கபடி போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அங்கேயும் கூடுதலாக பல்வேறுபட்ட போட்டிகளிலே பங்கு பற்றிய போட்டியாளர்கள் தான் கூடுதலாக இந்த கபடியர்கள் தேசிய ரீதியிலே சென்று தங்களுடைய திறமையை காட்டிய வீரர்கள் அங்கே களமிறங்கினார்கள். இவ்வாறாக நடத்தப்பட்ட போட்டிகளில் இறுதியாக பரிசளிப்புகளாக நடந்தது. நிச்சயமாக பங்கு பெற்றிய அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் மரதன் ஓட்டம் அங்கே இடம்பெற்றது. இந்த மரதன் ஓட்ட அடிப்படையிலே 10,000, 20,000, 30,000 மட்டும் பரிசுகள் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக பெருமதி வாய்ந்த பரிசுகளையும் வழங்கியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே பல்வேறுபட்ட நிறுவனங்கள் தங்களுடைய அனுசரணையை அங்கே வழங்கியிருந்ததன் காரணத்தால் இவ்வாறான இலவச சேவைகளும் இலவசமாக சாப்பாட்டு பொருட்களாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் பாவனை பொருட்களாக இருக்கட்டும் வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பார்வையாளர்களாக வந்தவர்களுக்கும் நிறைய உபயோகமாக இருந்தது. அதேபோல் போட்டிகளில் பங்கு பெற்றியவர்களுக்கும் மிகவும் சிறப்பான முறையிலே அங்கே கௌரவங்கள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த பொங்கல் விழா மாபெரும் கோலாகலமாக யாழ்மண்ணிலே கேபிட்டல் டிவி கேபிட்டல் எஃப்எம்முடைய அனுசரணையிலே மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது. அங்கே ஏராளமான மக்கள் நிச்சயமாக நான்
என்னுடைய கண் கூட பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்திருந்தார்கள். சுற்றி வர ஒரு பக்கம் கபடி போட்டி நடந்தது, ஒரு பக்கம் அவங்களோட முட்டுடைத்தல் போட்டி நடந்தது. இவ்வாறாக பார்க்கலாம் அடுத்ததாக முட்டுடைத்தல் போட்டி கூட காணொலியில் வர இருக்கின்றது. அதேபோல் முட்டுடைத்தல் மட்டுமில்லாமல் மேலதிகமாக பல்வேறுபட்ட விளையாட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அனைத்தையுமே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய காணொலியினூடாக இந்த பதிவை நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இதேபோல் ஆண்களுடைய கபடி போட்டி முடிந்ததும் பெண்களுடைய கபடி போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. இவ்வாறாக போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. மேலும் நான் கூறியது போல மலிவன் நிறுவனத்தினுடைய அனுசரணையும் அங்கே மிக உச்சமாக காணப்பட்டது என்று சொன்னால், நிறைய பிஸ்கட்டுகளை இலவசமாக வந்த அனைவருக்குமே ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை காலம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதே போல் பால்கள், மலிவன் பால் ஆரம்பத்தில் இருந்த பொங்கல் விழாவை கூட மலிவன் நிறுவனத்தில் தான் வழங்கியிருந்தார்கள். பொங்கல் விழாவிலே மலிவனுடைய பால் தான் அங்கே பொங்கலுக்காகவும் வழங்கப்பட்டிருந்தது. அதேபோல் அங்கே இலவசமாகத்தான் பானைகள், அரிசிகள் அனைத்துமே இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது பொங்கல் போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு. அப்படி பங்கு பெற்றியவர்கள் எல்லோருமே அதை இலவசமாக பெற்றுக்கொண்டு அதை தாங்களே வீட்டுக்கும் கொடுத்து சென்றார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கே சிறுவர்களுடைய நிகழ்வுகள் என்று ஏராளமான நிகழ்வுகள் அனைத்தையுமே காணொலியாக பதிவு செய்ய முடியாமல் இருந்தாலும் தேவையானதை ஓரளவு செய்திருக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள், அங்கே உரியடித்தல் போட்டி நடக்கின்றது. இந்த உரியடித்தல் போட்டியிலே அந்த 3 உரிகள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே மலிவனுடைய பிஸ்கெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உரியை அடிப்பவர் தான் அங்கே வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுகின்றார். பாருங்கள், உரி அங்கேயோ கிடக்குது, இறந்து அங்கேயோ அடிக்கின்றார். கண்ணை கட்டி ஏமாற்றுகின்றார்கள். ஆனால் இவர் தான் விளையாட்டுக்கள் பல்வேறுபட்ட பார்வைக்கு மிகவும் ரசனைக்கு உகந்ததாகவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் இருக்கக்கூடியதாக இருக்கின்ற விளையாட்டுக்கள் பல்வேறுபட்ட கலாச்சார விளையாட்டுக்களை அங்கே வைத்திருந்தார்கள். இவ்வாறாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இது ஒரு 2 வருகின்றார். காலுக்கு தடம் வைத்திருக்கின்றார் போல. காலுக்கு ஒரு புல்லு கட்டுண்டு இருந்தது அந்த இடத்துல. அதைத்தான் இருந்து காலால் தேடி கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவங்க எல்லாம் கலைச்சபடியால் அவருக்கு தெரியலை. அதனால் அவரும் கொஞ்சம் அவங்கள சத்தங்கள் கூச்சைகள் போடுறபடியாக கொஞ்சம் ஆள் வந்து பார்க்குறார். ட்ரை பண்ணுவோமா விடுவோமான்னு சொல்லி அப்படி ட்ரை பண்ணி வந்து அடிக்கின்ற கட்டத்திலும் அது ஏமாற்றத்தை வழங்கியிருக்கின்றது. இவ்வாறான இந்த உரியெடுத்தல் போட்டி இந்த நடக்கிறது. இப்பொழுது அங்காலே பெண்களுக்குரிய கபடி ஆட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. பாருங்கள், ஒவ்வொரு பக்கத்திலையும் விளையாட்டு நடக்குது. ஒரு பக்கம் உரியெடுத்தல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற பக்கம் பெண்களுக்குரிய கபடி ஆட்டம் ஆரம்பமாகின்றது. இவ்வாறாக பெரிய ஒரு கிரவுண்டாக இருந்தது. இந்த மைதானம் மிகவும் ஒரு பெரிய ஒரு மைதானமாக இருந்தது. ஆகையினால்தான் அங்கே எல்லா நிறுவனங்களுடைய டெண்டுகளும் அடிக்கப்பட்டிருந்தது, கூடாரங்களும் அடிக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய கூடாரங்களிலிருந்தும் இலவசமாக பரிசுகள் வழங்கப்பட்டிருந்தது. அதேபோல் சிறு தொகையில் கொடுத்து வாங்குபவர்களுக்கு பெரும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஒரு சான்ஸ், அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை வழங்கி அந்த இடத்திலே பரிசுகளையும் வழங்கியிருந்தார்கள். அந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றவர்களுக்கு மேலதிகமான பரிசுகளையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் விசேட விளையாட்டு நிகழ்வுகளையும் வழங்கி வச்சு இறுதியாக மேடையிலே பெரும் பரிசுகளையும் வழங்கியிருந்தார்கள். அதை கூட நீங்கள் இப்போது காணக்கூடியதாக இருக்கும். இந்த வகையிலே இவ்வாறாக கபடி ஆட்டம், பெண்களுடைய கபடி ஆட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் கூறியது போல யாழ்ப்பாணம் நெல்லியடி இணையான் விளையாட்டுக் கழகத்தினுடைய மைதானத்திலே மிகவும் கோலாகலமான முறையிலே தைப்பொங்கல் 2025ஆம் ஆண்டுக்கான தைப்பொங்கல் நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றது. இந்த வகையில் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பெண்களுக்குரிய கபடி ஆட்ட நிகழ்வு. இவ்வாறாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்று இறுதியாக பரிசு வழங்கல் இப்போது அங்கே நேரம் மாலை தொடர்ந்து முத்தியுடைக்கை போட்டியிலே வெற்றி பெற்ற அழைக்கின்றோம். நிறுவனம் அதேபோல ஊதுபத்திகள் என்பதும் சிறப்பான வாசனைகளை வழங்குகின்ற அமுனிதா ஊதுபத்தி நிறுவனத்தினர் வழங்குகின்ற டிவியின் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் திரு ரோஹித ஜெயசிங் அவர்களுடைய திருக்கரத்தினால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.